நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி, என்னம்மா? ராத்திரிலாம் அவருக்கு ஜலதோஷம், தும்மல் வேற. ரொம்ப நேரமா தூங்கவே இல்ல. அப்படியா? ராத்திரி 12:30 மணி வரைக்கும் மருந்து தேடிக்கிட்டே இருந்தாரு. ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் சுடு தண்ணி வச்சு அதுல தைலம் போட்டு ஆவி பிடிக்க சொன்னேன். கஷாயமும் வச்சு கொடுத்தேன். கஷாயம் குடிச்சானா? முதல்ல உன்னோட உதவிலாம் வேண்டான்னு ரொம்ப திட்டினாரு. தும்மல் அதிகமாக அதிகமாக ஆவியும் பிடிச்சாரு, கஷாயமும் குடிச்சாரு. என்னாலதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. அதான் கஷாயம் வச்சு குடுத்துட்டேல்ல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு பாட்டி. நீ இவ்வளவு தூரம் மனசு கஷ்டப்படுற, ஆனா அது அவனுக்கு புரிய மாட்டேங்குதே. சரிம்மா, நீ ஆக வேண்டிய வேலை பாரு, போ. முடிஞ்சிருச்சாண்ணா? முடிஞ்சிருச்சு மேடம். அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டுறதுனா காட்டுங்க. நான் அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் இந்த ஸ்கிரீனை திறக்காதீங்க. சரிங்க மேடம். ஓகே. அத்தை, மாமா, ரவி, எல்லாரும் வாங்க. என்ன பிரியா? என்ன பிரியா? மண்டபத்துக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு முடிச்சாச்சு. வாங்க, வந்து பாருங்க. மண்டபம் ரெடி ஆயிடுச்சாங்க. வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. என்னப்பா, மண்டபம் ரெடி ஆயிடுச்சா? அடிச்சு முடிச்சிட்டேன் மேடம். சரி. அவர் அப்பவே ஸ்கிரீனை திறக்கிறேன்னு சொன்னார் அத்தை. ஆனா நான் தான் எங்க அத்தை தான் ரொம்ப முக்கியமானவங்க, முதல்ல அவங்க தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ண சொன்னேன். சரிப்பா, நீ தர. சரிங்க மேடம். என்னப்பா இது கருப்பு கலர் அடிச்சு வச்சிருக்க? மேடம், நீங்க சொன்ன கலர் தான் அடிச்சேன் மேடம். சுவாமி மண்டபத்துக்கு யாராவது கருப்பு கலர் அடிப்பாங்களா? இல்ல மேடம், நீங்க தான் இந்த கலரை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க மேடம், அதனால தான் அடிச்சேன் மேடம். கண்டிப்பா இருக்காது. நான் செலக்ட் பண்ண கலர் yellow கலர் தான். மேடம், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க மேடம்.
மாமா பாருங்க மாமா பாருங்க. என் கொடுங்க. இல்ல சுமித்ரா, நான் செலக்ட் பண்ண கலர் கண்டிப்பா கருப்பு இல்ல. இவதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. இல்ல மேடம், நான் எதுவும் தப்பு பண்ணல மேடம். தப்பு பண்ணிட்டு வாக்குவாதம் வேற பண்றியா? ஒழுங்கா செஞ்ச தப்ப ஒத்துக்க. நான் என்ன மேடம் தப்பு பண்ணேன்? நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது தான் மேடம் நான் அடிச்சிருக்கேன். ஏய் மூடு வாய. உன்கிட்ட எல்லாம் நான் போய் பேசுற பாரு, இது என் தலையெழுத்து. சீ போ, என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்னென்ன நீங்க? நான் தான் சொன்னேன்ல அத்தை இந்த கலரை செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு. நீங்க வேற சும்மா இருக்குமா? மேடம், நான் எத்தனையோ வருஷமா நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன் மேடம். இந்த மாதிரி எங்கேயுமே தப்பு நடந்தது இல்லை மேடம். இங்கே நடந்த தப்புக்கும் நான் பொறுப்பு இல்லை சார். அது சரி மேடம், உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் தப்பு செஞ்சா என்ன மாதிரி ஏழை பழங்க மேலே தான் பழி சொல்றீங்க. சரிங்க மேடம், நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். சித்ரா, இது எல்லாமா பெருசு பண்ணிக்கிட்டு இருக்க? கலர் தானே மாறி போச்சு. இப்போ உனக்கு பிடிச்ச கலர் சொல்லு, அவன் இன்னொரு தடவை அடிச்சு கொடுத்துட்டு போறான். வேணாம் மாமா, இவன் தப்பு பண்ணது மட்டும் இல்ல என் மேல பழி போடுறான். இவன் இனிமே இந்த வேலையை செய்ய வேண்டாம். நான் வேற யாருக்காவது போன் பண்ணி அந்த வேலையை பண்ண சொல்றேன். அவனை இங்க இருந்து போக சொல்லுங்க. சரிங்க சார், மேடமே சொல்லிட்டாங்க. நான் வரேன் சார். வரேன் மேடம். ஏன் சித்ரா, நீ தானே கலரை செலக்ட் பண்ணி கொடுத்த, அப்புறம் எப்படி மாறுச்சு? என்ன பண்றது? எப்பவாவது இந்த மாதிரி தப்பு பண்றது சகஜம் தானே. அத்தை ஏதோ ஞாபகத்துல கருப்பு கலரை செலக்ட் பண்ணிட்டாங்க. பெயிண்டரும் அதை அப்படியே அடிச்சிட்டாரு. போகட்டும் விடுங்க. தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்துல யார் தான் இருக்காங்க? விடுங்க, அத்தை ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. பிரியா, அப்படியெல்லாம் பேசாத. சித்தி அவங்க செய்யற வேலையை எப்பவுமே தப்பு செய்ய மாட்டாங்க. அம்மாவும் தப்பு பண்ணல, அந்த பெயிண்டரும் தப்பு பண்ணல. அப்படின்னா நடுவுல தான் யாரோ தப்பு பண்ணிருக்காங்க. அந்த தப்பு யாரு செஞ்சாங்களோ அவங்களா ஒத்துக்கிட்டா சரி. ஏ ராம், யாராவது இதை வேணும்னே பண்ணுவாங்களடா. நீ தேவையில்லாம வேற அர்த்தத்துல பேசாத. சித்ரா, சாயந்தரத்துக்குள்ள இன்னொரு பெயிண்டரை கூட்டு உனக்கு பிடிச்ச கலர் அடிக்க சொல்லு. ரவி வாடா போலாம். மா, எதுவும் யோசிக்காதீங்க. கலர் தானே, மாத்தி அடிச்சுக்கலாம். எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சீதா, அத்தை. என் ரூமுக்கு போய் என்னோட டைரி எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. சித்ரா, எதுக்கு அனாவசியமா கவலைப்பட்டு இருக்க? எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா? நான் கவலைப்படலங்க. ஆனா நான் டிக் பண்ணது எப்படி மாறி போச்சுன்னு தான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பெயிண்டர் வேற யாராவது இருந்தா சொல்லட்டுமா?
தேவையில்லைங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. அத்தை, அதுல பெயிண்டர் கேசவன் நம்பருக்கும் பார்த்து சொல்லு. அத்த அவளுக்கு படிக்க தெரியாது, நீங்க மறந்துட்டீங்களா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கோம், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், படிக்கணுங்கிற ஆசையே இல்ல. இன்னும் கூட 4 வார்த்தை கத்துக்காம இருக்கா. என்ன பேர் சொன்னீங்க? கேசவன். நானே கால் பண்றேன். அத்தை லைன் போயிட்டு இருக்கு. ஹலோ, கேசவன் தானே? நான் சித்ரா தேவியோட மருமக பிரியா பேசுறேன். சாமி மண்டபத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும், இப்ப வர முடியுமா? அப்படியா? ஓஹோ, சரிங்க. அத்த, அவரு ரொம்ப பிஸியா இருக்காராம், இப்ப வர முடியாதுங்கிறாரு. அத்த, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிடுறேன். ஹலோ, பெயிண்டர் சந்துருங்களா? நான் பானுமதியோட பொண்ணு பிரியா பேசுறேன். ஒன்னும் இல்ல, இங்க சாமி மண்டபத்துக்கு பெயிண்ட் அடிக்கணும், இப்ப வர முடியுமா? ஓ, வெளியூர்ல இருக்கீங்களா? சரி விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அத்த, அவரு வெளியூர்ல இருக்காராம். நான் வேணும்னா எங்க அம்மாவுக்கு யாரையாவது தெரியுமான்னு கேட்கட்டுமா? தேவையில்லை. இது இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல, உன் அம்மா தயவு எனக்கு தேவையில்லை. நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ணலான்னு நினைச்சு கேட்டா இப்படி பேசுறீங்களே. பிரியா, யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? இந்த விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? அதான் பெயிண்டர் சொன்னானே. அவன் சொன்னா நீ கேப்பியா? சரி விடுங்க. ஒருவேளை இதே தப்ப நான் செஞ்சிருந்தா இந்நேரம் திட்டி பெரிய கலாட்டாவே பண்ணிருப்பீங்க. ஏய், மூடி வாய. எதுக்கு அத்த பாருங்க அத்த, வேற பெயிண்டர் வச்சு பெயிண்ட் அடிக்கலாம்னு சொன்னதுக்கு எப்படி எல்லாம் என்ன பேசுறாங்க பாருங்க. தப்பு பிரியா, நீ சித்ராவை இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது. ஒருவேளை தப்பே நடந்திருந்தாலும் அது சித்ராக்கு தெரிஞ்சு நடந்திருக்காது. இனிமே இப்படி எல்லாம் பேசுற பழக்கத்தை விட்டுடு. நான் நினைச்சபடி பெயிண்ட மாத்தி அடிக்க வச்சு
அந்த சித்ரா தேவிய நாக்கு புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டாச்சு. அம்மா கிட்ட உடனே இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். இத கேட்டா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாம நினைச்சபடியே அம்மா கோவத்துல இருக்காங்க. இந்த கோவத்தை பிரியா மேல திருப்பி விட்டு டென்ஷன் ஆக்கி நாம நினைச்சதை சாதிச்சிட வேண்டியதுதான். அம்மா, என்ன ஏம்மா கோவப்படுறீங்க? நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுமா? ஆமா, ஏம்மா நீங்க செலக்ட் பண்ண கலரை யார் மாத்திருப்பா? எனக்கு என்னவோ பிரியா அண்ணி மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க கவனிச்சீங்களாமா? நீங்க தான் தப்பு செஞ்சிருப்பீங்கன்னு எப்படி அடிச்சு பேசுனாங்க. அந்த பெயிண்டர் தான் தப்பு செஞ்சிருக்காருன்னு நீங்க சொன்னப்போ அப்படியே மாத்தி இல்ல நீங்க தான் தப்பு செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி எப்படி சந்தோஷப்பட்டாங்க. நீங்க தான் அவங்கள சும்மா விட்டுட்டீங்க. அதே மாதிரி பெரியம்மா கூட எதுவுமே கண்டுக்காம இருந்துட்டாங்க. எனக்கு எப்படி கோவம் வந்துச்சுன்னு தெரியுமாமா? உங்களை பத்தி பேசுறதுக்கு அந்த பிரியாணிக்கு என்னமா அதிகாரம் இருக்கு? இட்ஸ் டூ மச். கல்பனா, பிரியா பண்ணது சரியா தப்பான்னு முடிவு பண்றதுக்கு நாங்க இருக்கோம். நீ சின்ன பொண்ணு, பெரியவங்க விஷயத்துல தலையிடாத. ஐயோ மா, அதுக்கு இல்லம்மா. அவங்கள விட நீங்க பெரியவங்க தானம்மா. அந்த உரிமையில கூட நீங்க கண்டிச்சிருக்கலாம்லம்மா. கல்பனா, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போ, உன் வேலையை பாரு. ஐயோ அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, போதும் போ, போன்னு சொன்னல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை பெயிண்டரை கூப்பிட்டு பார்த்தாங்க, யாருமே வரல. என்ன பண்றது? அத்தை முடிவு பண்ண விஷயம் நடக்காம போச்சுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன பண்ணலாம்? நாமளே பெயிண்ட் அடிச்சா என்ன? தப்பாயிடுச்சுன்னா எதுவும் நடக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி பார்த்தா நம்மளால முடியாதா என்ன? தேவராஜ் சக்கரவர்த்தியோட மனைவி, ராம்குமார் சக்கரவர்த்தியோட அம்மா, சித்ரா தேவியார். ஐயோ, என்னால் அவமானப்பட்டாங்களே. பெரிய இவங்க
அத செய் இத செய். ஐயோ அப்படியே அடிமை மாதிரி ட்ரீட் பண்றது என்ன? இன்னைக்கு என்னாச்சு? அவமானப்பட்டீங்கல்ல? என்னைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்படிதான் அவமானப்படணும். இவ என்ன என் அம்மா விட பெரிய புத்திசாலியா? எங்க அம்மா கொடுத்த ஐடியாவால ஐயோ இன்னைக்கு சித்ரா தேவி அவமானப்பட்டாளே. ஐயோ அம்மா, இந்த விஷயத்த உடனே அம்மா கிட்ட சொல்லணுமே. போன். ஐயோ சொச்சோ, இந்த போனை வச்சுட்டு நிம்மதியா ஒரு வேலை கூட செய்ய முடியல. பிரியா, ஹலோ பிரியா, சொல்லுமா. ஐயோ அம்மா, தேங்க் யூ சோ மச் மா, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ வெரி மச் மா. ஏய், என்ன நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்க? நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சா? அம்மா, நம்ம பிளான் சக்சஸ் மா. சாதாரண சக்சஸ் இல்ல, கிராண்ட் சக்சஸ் மா. அப்படியா? பிரியா, கொஞ்சம் விபரமா சொல்லுடி, நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. அனி